Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாம் கண்ணை மூடும். இயேசுப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அபிஷேகம் இந்த மாலை வேளையில் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 9ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஆண்டவரே, இந்த இயேசு விடுதலை அளிக்கிற திருச்சபை மூலமாக இந்த ஆண்டு துவக்க விழாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு VBS ஆண்டவரே, இந்த நிறைவு விழா கர்த்தர் இந்த நிறைவு விழாவை ஆசீர்வதித்து ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உங்கள் நன்மையினால் திருப்தியாக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். வருகிற ஆண்டவரே, விருந்தினர்கள் ஒவ்வொருவரையும் குறித்த நேரத்தில் கொண்டு வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தர் நீ தலையாக இருந்து நடத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே சந்தோஷ சமாதானத்தை கட்டளிடுங்க. ஆண்டவரே, இதுக்கு ஒத்துழைப்பு தருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவகாரம் இருப்பதாக இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள் ஒரு சில பாடல்களை பாடுவாங்க. பாடின பிறகு முதலாக இந்த வெல்கம் டான்ஸ் அவங்க ரெடியாக இருங்க. அவங்க பாடல் பாடின பிறகு அந்த டான்ஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Check, check. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் சுகம் அடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் சுகம் அடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே, ஆராதிக்கும் தேவனே ஒருவரே, ஆராதிக்கும் தேவனே ஒருவரே. அதிகாலையில் அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி பாடலாமே. தெரிஞ்ச பாடல் தான், யாரும் உம்முன்னு இருக்கிறதால. ஒன்று வந்து பகல் என்ன விடுவது இறைவா உன் அற்புதமே. உறவிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவா உன் சித்தமே. ஒன்று வந்து பகல் என விடுவது இறைவா உன் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள்
கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கேட்பது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உன்னை சூடுமே. என் இயேசையார் வல்லமை உன்னை சூடுமே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. நித்திய ஜீவ வழியிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியாய் நடமாடு. நித்திய ஜீவ வழியிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியாய் நடமாடு. நிம்மதி தந்திடும் நீதியின் தேவனின் அன்பினில் உறவாடு. நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மையால் முடிசூடி. என் இயேசையா நன்மையால் முடிசூடி. அதிகாலையில் 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 தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கே பாத்திரரே தூயாவியே, துதிக்கே பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவனே ஒருவரே, ஆராதிக்கும் தேவனே ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. ஒரு பாடல் பாடும் போதும் நம்ம எல்லாருமே கைத்தட்டி ஆண்டவரை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தரமுள்ள விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே,
என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க என்ன சிவயம் பெருமானி நான் யார சிவயம் பெருமானி நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க என்ன சிவயம் பெருமானி என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க என்ன சிவயம் பெருமானி நான் என்ன சிவயம் பெருமானி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன் விட்டு போய் தேவனைய தின பகச்சேன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன் விட்டு போய் தேவனைய தின பகச்சேன் குளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன் குளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன் இது திகச்சு போய் தேவனை நான் உமை நினைச்சேன் இது திகச்சு போய் தேவனை நான் உமை நினைச்சேன் என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க என்ன சிவயம் பெருமானி என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க என்ன சிவயம் பெருமானி நான் என்ன சிவயம் பெருமானி நான் என்ன சிவயம் பெருமானி நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் நான் யார நம்புவேன் நான் யார வெறுப்பேன் பாடுபட்டு தேடி சேர்த்த ஆசையெல்லாம் எடுக்கட்டு உணர்ந்து போய் அழிந்ததையா பாடுபட்டு செய்து சேர்த்த ஆசையெல்லாம் எடுக்கட்டு உணர்ந்து போய் அழிந்ததையா தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் படிப்பொழுது என்னை விட்டு மறைந்ததையா ஒரு நடிப்பொழுது என்னை விட்டு மறைந்ததையா என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க என்ன சிவம் பெருமானி என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க என்ன சிவம் பெருமானி நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உண்மை நம்புவேன் நான் உண்மை துதிப்பேன் 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 هلا تشيك هلا 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 செக் செக் கம்மியாயிடுச்சு ஹலோ செக் ஹலோ ஹலோ செக் 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 ஹலோ செக் ஹலோ செக் praise the Lord hallelujah 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 praise the Lord هلا 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 எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில்
ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேலையிலும் கிருபைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததே எண்ணி பாடுவேன். ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேலையிலும் கிருபைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் சுமந்ததை எண்ணி பாடுவேன். இடைவிடாமல் காதீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காதீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ? தனிமையிலே நானும் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகத்த போதெல்லாம் ஒரு தகப்பன் போல தாங்கியதை போட்டு பாடுவேன். குறைகளில் எல்லாம் இருவரை தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் இருவரை தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ? என்ன முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ண முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ண முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ண முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ? சரி. ஹலோ சார். ஹலோ. மீண்டும்
உங்களுக்காக முன்னாடி பாடல் ஹலோ சே கொஞ்சம் கையில் வச்சு விடுங்க Hello, hello. லைட்டாக வச்சு ஹலோ சே ஹலோ 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 உன் கண்ணீரை கண்டதே உம்மை கலங்காமல் காத்திடுவார் உன் கண்ணீரை கண்டதே உம்மை கலங்காமல் காத்திடுவார் நீ கலங்காதே
இப்போ கூட கை தர மாட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பாடுறோம். ஹல்லேலூயா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, எனில் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, எனில் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா?
இப்போது நம்ம நடனங்களை பார்க்க போகிறோம். சோனா டீச்சரோட ஸ்டூடெண்ட்லாம் மேலே வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா. கிளாப் பண்ணலாமா பிள்ளைங்களுக்காக? சரி, அடுத்த நடனம் ஆட வராங்க. சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. வினிஷ் கிளாஸா? வாங்க 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 வாங்க. வினிஷ் என்ன கிளாஸ் வாங்க. பாய்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ், அடுத்தது பாய்ஸ். நல்ல லைன், நல்லா புரியுது. டீச்சர் ஓகே, கொஞ்சம் மண்ணு நல்லா தள்ளி நில ஆடு. ஸ்டார்ட். உட்காருமா, அந்த பாப்பா உட்காரு. உட்காரு. நீங்க உட்காந்துக்கிறோம் கிளாப் பண்ணாதான் புள்ளிங்க நல்லா ஆடும். நீங்க முறைச்சு பார்த்தா அது உங்களே முறைச்சு பாக்குறீங்க. பரோட்டா
கடினமாய் உழைத்து ஜெயித்து காட்டு வாழ்வது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு கடினமாய் உழைத்து ஜெயித்து காட்டு பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா அல்லா நல்லா கிண்டாம வருமா வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா அல்லா நல்லா கிண்டாம வருமா வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா தடைகள் ஆயிரம் வந்தாலும் தகர்ப்பவர் இயேசுவின் பின் சென்றிடு தடைகள் ஆயிரம் வந்தாலும் தகர்ப்பவர் இயேசுவின் பின் சென்றிடு பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா அல்லா நல்லா கிண்டாம வருமா வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா அல்லா நல்லா கிண்டாம வருமா வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா காணனான 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 எதுவுமே உழைக்காம வராதான். அதுதான் அவங்க சொன்னது, உழைச்சாதான் கிடைக்கும். அல்லேலூயா. நல்லா கை தட்டலாமே. அடுத்தது அடுத்தது வாங்க 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 வாங்க. வாங்க 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 அடுத்து. உன்னிலையும்
ஆடுங்க, வேற மாதிரி டான்ஸ் ஆகுது. வர வர சீக்கிரம் 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 சீக்கிரம். எல்லாரையும் எல்லாரையும் பார்ப்பதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கும் நடனம் ரொம்ப பிடிக்கும். சிறு வயதில இருந்து நான் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் இயேசுக்காக நான் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறேன். இயேசு இந்த பூமியில இறங்கி வந்த பொழுது அந்த கஜா போஜனா சொல்ற நீ? ஐயா, எங்களுக்கு இயேசுநாதர் எவ்வளவு செஞ்சிருக்காருயா, அதை நான் பாட்டா சொல்றேன், கேளுங்க. பாவத்தினால் கதறி கிடந்தேன் ஒரு காலத்தில், பரிசுத்தமா மாறிவிட்டேன் இயேசு ரத்தத்தில். பாவத்தினால் கதறி கிடந்தேன் ஒரு காலத்தில், பரிசுத்தமா மாறிவிட்டேன் இயேசு ரத்தத்தில். எல்லோருக்கும் சொந்தமானவர் உலகில் பிறந்த ஜீவனுக்கெல்லாம் ஒரே தேவனே, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுராஜனே, எங்கள் இயேசுராஜனே, எங்கள் இயேசுராஜனே. ஹாய் காஜமோதனா. அடுத்து நல்லா கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்தது அடுத்ததா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அஞ்சலி கிளாஸா? வாங்க 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 சீக்கிரம், வின்னர்சி கிளாஸ். வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ டைம் ஆயிடுச்சு. ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. லைன் அழகா நின்று இடம் பார்த்து. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, கலக்கலக்கா
Praise the Lord. நல்லா கை தட்டுங்களேன். அடுத்த டான்ஸ். சீக்கிரம் வாங்க. இன்னும் 2 இந்த டான்ஸுக்கு அடுத்து இன்னும் ஒரு டான்ஸ் இருக்கா? அது லாஸ்ட். வேற யாரும்? கொஞ்சம் டீச்சர்ல இந்த கேப் விட்டு அதை அப்படியே விட்டீங்களா? உட்காந்துரு அங்க பாரு, அது கிட்ட போயிட்டீங்க பாரு. எங்க போயிட்ட இன்னும் நீ வெளியே வாங்க, இப்படி வாங்க. அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க, இங்க நிக்கிறோம் பின்னாடி மறைக்க போகுது. வந்துருங்க அம்மா. ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துல இப்படி வந்துருங்க. இங்கிருந்தே எடுங்க. ஓகே போட்டு விடுப்பா. சரி, அல்லேலூயா. இன்னும் 3 டான்ஸு வந்து முடிகிறப்ப இது பண்ணிடலாம். இப்போ நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், ஆராதிக்கலாம். எல்லா கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாம் இந்த 8 ஆண்டுகளை கர்த்தர் கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். தேவன் தாம் இந்த 9ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இந்த விபிஎஸ் சில்ட்ரன்ஸோட, சபை மக்களோடு, இந்த ஆசீர்வாதபுரம் ஜனங்களோடு தேவன் தாமே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு ரட்சிப்போ, இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகப்படும்படிக்கு கொஞ்சம் வாலின்ற எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா கற்பகம் அம்மா ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆபாஷா கலாரதன. நன்றிப்பா, நன்றிப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த
வைத்து நீங்கிடாத நேசம் வைத்து நானும் உம்மை தேடவில்லை, நீதான் என்னை தேடி வந்தே. என கைமாறு செய்தாலும் போதாதையா, நான் உங்களுக்கு பட்டக்கடை தீராதையா. என கைமாறு செய்தாலும் போதாதையா, நான் உங்களுக்கு பட்டக்கடை தீராதையா. உயிரோடு உள்ளவர அப்பா உன் புகழ பாடிடுவேன், என் ஆயுள் காலம் வர அப்பா உமக்காய் வாழ்ந்திடுவேன். உயிரோடு உள்ளவர அப்பா உன் புகழ பாடிடுவேன், என் ஆயுள் காலம் வர அப்பா உமக்காய் வாழ்ந்திடுவேன். உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. பாவியாக இருந்த நான் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. யோகியாக இருந்த நான் புதுப்பாடி மகிழ்வது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. உலகின் அன்பு போதை கொண்டு பாதை மாறி போனேனையா, மனிதர் அன்பு மயக்கம் கொண்டு உங்கள் அன்பை மறந்தேனையா. உலகின் அன்பு போதை கொண்டு பாதை மாறி போனேனையா, மனிதர் அன்பில் மயக்கம் கொண்டு உங்கள் அன்பை மறந்தேனையா. நல்ல வேளையில் என்னை நீ தேடி வந்து நான் கேட்காமலே புது வாழ்வு தந்தே. நல்ல வேளையில் என்னை நீ தேடி வந்து நான் கேட்காமலே புது வாழ்வு தந்தே. நீ செய்த நன்மைகளை அப்பா நினைச்சு பார்த்தையில உப்பாடு நன்றி சொல்வேன். என்ன செய்வேனும் புரியவில்லை, சொல்ல மாட்டோம். நீ செய்த நன்மைகளை அப்பா நினைச்சு பார்த்தையில உப்பாடு நன்றி சொல்வேன். என்ன செய்வேனும் புரியவில்லை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. ஆவியாக இருந்த நான் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. யோகியாக இருந்த நான் இது பாடி மகிழ்வது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. சோர்ந்து போன நேரம் எல்லாம் உங்க கிருபை தாங்கினதே. தள்ளப்பட்ட நேரம் எல்லாம் உங்க கிருபை தூக்கினதே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் உங்க கிருபை தாங்கினதே. தள்ளப்பட்ட நேரம் எல்லாம் உங்க கிருபை தூக்கினதே. உங்க அன்பை நான் ஒருபோதும் மறவேனையா, அதை மறந்தால் நான் உயிர் வாழ முடியாதையா. உங்க அன்பை நான் ஒருபோதும் மறவேனையா, அதை மறந்தால் நான் உயிர் வாழ முடியாதையா. உன்னன்பு போதுமையா, எனக்கு வேறென்பு வேண்டாமையா. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உமக்காய் வாழ்வேனையா. உன்னன்பு போதுமையா, எனக்கு வேறென்பு வேண்டாமையா. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உமக்காய் வாழ்வேனையா. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோர வாழ வைக்கும் கிருபை. ஆவியாக இருந்த நான் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே
கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோரை வாழ வைக்கும் கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோரை வாழ வைக்கும் கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே ஒரு முறை ஆண்டவரை நம்பி வந்தா ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை கூட, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை கூட கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். இன்றைக்கு இங்க ஸ்டேஜில் இருக்கிற எங்களுடைய வழியை ஆண்டவர் சீர்தூக்கி பார்த்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரிய தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மையை கர்த்தர் செய்வாரானால், அந்த நன்மையை செய்ய வேண்டுமானால் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லி துதித்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்க துதிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். முடிந்து போன வாழ்க்கை கர்த்தர் திரும்ப துள்ளுடைய செய்திருக்கிறார். முடிந்து போன வாழ்க்கை, 14 வயசுல சாராயத்துக்கு அடிமையான வாழ்க்கைய இன்னைக்கு ஜீவனோடு ரட்சித்து அந்த பாவத்திலிருந்து விடுவித்து இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார்னா, இந்த நாளில வந்திருக்கிற உங்களையும் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமா நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தர் தாமே தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. கர்த்தர் நடனமாடின பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே, நடனம் ஆடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம போக போறோம். அதுக்கு முன்னதாக நம்மத்தில் வந்திருக்கிறதான ரெவரன் சாம்சனையா வந்து வார்த்தைக்காக நம்மத்தில் ஜெபிப்பாங்க. அதுக்கு பிறகு நம்மத்தில் இருக்கிற ராபர்ட் ஐயா ரொம்ப பிஸியான ஷெட்யூல், நேற்று நடக்க வேண்டிய இந்த ப்ரோக்ராமு அவருக்காக தான் இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நேற்று தான் நம்ம சபையின் ஆண்டு விழா. இருந்தாலும் அவர் வரணும்னு பிரயாசப்பட்டு அவர்கிட்ட கேட்டோம். இன்னைக்கு என்ன சொல்லுது, ரொம்ப லாங்லேருந்து தான் இங்கே வந்திருக்கிறார். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சாம்சன் ஐயா ஜெபிப்பாங்க தேவனுடைய வார்த்தைக்காக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தகப்பனே, இப்போதும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த சிறுவர் விழாவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபையினுடைய ஆண்டு விழாவுக்காகவே நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும்படியாக இன்றைக்கு ஆண்டவரே ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை உடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா இப்போதும் தகப்பனே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஐயா, எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பு தேவதாசருக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சுவிசேஷம் தென்றல் மதிப்புக்குரிய ராபர்ட் ஐயா அவர்களை உடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த வேளையில் அவரை நீர்தாமே உடைய கரத்தில் எடுத்து அற்புதமாக அக்கினி சுவாலையாக வல்லமையாக எங்கள் நடுவில் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர் மூலமாய் பாடப்படுகிற பாடல்கள், அவர் மூலமாய் சொல்லப்படுகிற சாட்சிகள், அவர் மூலமாய் ஆண்டவரே தகப்பனை கொடுக்கப்படுகிற தேவ செய்தி போன்ற யாவும் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும், இந்த ஒளிபெருக்கி மூலமாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக, ஆறுதலாக, சமாதானமாக, நன்மையானதாக நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய சமூகத்தில் தொடர்ந்து அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடைய ஜனங்கள் எங்கிருந்தாலும் அங்கே இருந்து ஆண்டவரே தங்களுடைய செவியை சாய்த்து உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஐயா, உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்போதும் நம்ம ஐயாவை அப்படியே நம்ம ஊழியக்காரர்களாக இணைந்து அவர் வரவேற்பு ஐயா கனப்படுதல் லக்லாப் இல்லாமல்
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த அருமையான நல்ல இந்த மாலை வேளையிலே ஆசீர்வாதப்படுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை தந்த பரிசுத்த ஆவிக்கு நன்றி சொல்கிறோம். என்னை அழைத்த எங்களுடைய அன்பு போதகர் ஆகாய்க்கு நன்றி சொல்கிறோம். மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் ரெவரண்ட வந்திருக்கிற கிரிமினல் சாம்சன் நன்றி சொல்கிறோம். அன்பு போதகருக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த திருச்சபையுடைய மக்களுக்கு நன்றி சொல்கிறோம். சின்ன பிள்ளைக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி சொல்கிறோம். அதனால் ஆடி அமைந்த என் அன்பு பிள்ளைகள் நன்றி சொல்கிறோம். இசைவாசிக்கிற பிள்ளைகள் நன்றி சொல்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே வாழ்த்து நன்றி சொல்கிறோம். இந்த உண்மையிலே இந்த சின்ன பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சியில் ஆண்டவர் இவர்களை தான் ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். கைதட்டி சிறு பிள்ளைகளே நெடுத்தில் வர தடை செய்யாது. அலையிலோயா பெரியங்களை கூட சொல்ல சிறு பிள்ளைகளை தான் ஆண்டு ரொம்ப நேசிக்கிறார். அதே போல தான் ஒரு மனுஷன் கூட சிறு பிள்ளை மாதிரி ஆகிடணும். நான் கூட இப்போ வந்து இங்கே நிற்கிறத பார்த்தா எனக்கு 70 வயசாகுது. நானும் ஆண்டவருடைய கிருபையில் ஒரு சின்ன பையன் மாதிரி ஆகிட்டேன். கைத்தட்டு 70 வயசில் அலையிலோயா. ஏன்னா இயேசப்பா பாருங்க யாரை தேடி வர்றாருன்னா கெட்டவனை தான் தேடி வர்றாரு இயேசப்பா. பணக்காரனை தேடி எங்கேயும் வரல. பாவியாக இருக்கிற மனுஷன், ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், துன்பப்பட்டவன், துயரப்பட்டவன். நேற்று காலையில் பார்க்குறேன் பனாரசு பட்டு அந்த பட்டு இந்த பட்டு எந்த பட்டு எந்த நிலையில கீழ்ஞ்சிருந்தாலும் நாங்கள் ஓடி தேடி வந்துட்டோம்னா அப்போ தான் நான் பார்த்தேன். வருத்தப்பட்டு பாரப்பட்டு சின்னப்பட்டு வேதனைப்பட்டு கடன்பட்டு துன்பப்பட்டு இருக்கிற எந்த மனுஷனையும் நேசித்து புது மனுஷனா மாத்திர ஒரே ஒரு அதிகாரி இயேசப்பா மட்டும் தான். கை தட்டு நல்லதா கையா தட்டுங்களா. ஐயோ 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 நான் மெட்ராஸ்ல இருந்து தான் வந்துக்கிறேன். ஹalleluya. அதான் ஏதோ அமெரிக்காலேருந்து வந்தது அம்ஜகர்லேருந்து தான் வந்துக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு காலத்தில் பாருங்க ஒரு காலத்தில் செத்துனுக்கு காணா பண்ண டெய்லி 2 பேர் செத்துணும். கை தட்டுக்கோ. நான் தான் அறிவு கண்டு சொன்ன தட்டலாமா நீ அதுக்கு ஊத்துறான் பாரு பால் ஒருத்தர். டெய்லி ஒருத்தர் மனம் திரும்பிட்டா பரலோகத்தில் சந்தோஷம். டெய்லி ஒருத்தர் செத்துட்டா மெட்ராஸ் காலி ஆகிடுமே. அது மாதிரி அந்த காலத்தில் செத்துனுக்கு காணா பண்ண பிரயோஜனமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கும் உயிர் உள்ள மக்களுக்கும் பாடுறதுக்காக தான் ஆண்டவர் ஒரு பாருங்க சின்ன ஒரு பாடகனா கற்றுக்கொண்டு பாருங்க. என்னோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு அது முக்கியம் இல்லை. ஆசீர்வாதபுரத்தில் வந்து நிற்கிற மாதிரி அதுதான் முக்கியம். கைத்தட்டு. இந்த உள்ள போன மூச்சு வெளியே போன போச்சு நீட்டா 2 நெடுக்கு அதுக்கு மேலே 7 குறுக்கு அப்புறம் தடுக்கு ஒரு தமுக்கு ஒரு அமுக்கு. இதுதான் லைஃப் நினைச்சிருந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையால எனக்கு சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, சூடு சொன்ன 70 வயசு ஆகுது. 70 வயசு ஆகுது. இன்னைக்கு ஆண்டவர் பாரு என்னை எப்படி வச்சுக்கிறாரு. என்னை பார்த்தா தாத்தா மாதிரி இருக்குதா. ஆனால் என் பையன் என்னை தாத்தான்னு கேட்குறான். என் பேரை என்னை தாத்தான்னு கூப்பிட்றான். உங்கள் மாதிரி இருக்கிற தாத்தா நான் ஏன்டா எனக்கு கோவம் வந்து ஏய் யாரடா தாத்தானையோ என்ன தாயா தாத்தான்ற வேற மாதிரி கூப்பிட்டானா. வேற மாதிரி கூப்பிட்டா அது அசிங்கமாக இருக்குண்டான்னு என்னன்னு கேட்டேன். தாத்தா எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது தாத்தானா. என்னடா ஆசைன்னு கேட்டேன். உன் போட்டோ எப்போ செவத்தில் ஒட்டுவாங்கன்னு அப்படின்னு நான் அதுக்கு என் கை தட்டுற. உன் போட்டோ எப்போ செவத்தில் ஒட்டுவாங்க. ஏன்னா அவன் எது கேட்குறான்னா கண்ணீர் அஞ்சலி கர்மாந்த அஞ்சலில் ஒட்டுருவாங்க. அப்போ தான் நீ ஏண்டான்னு கேட்டேன். நீ செத்துட்டுன்னா ஆயா பிரியாணி போடுவோம் தாத்தா. அப்போ பேரம் பிரியாணி சாப்பிட்டுக்கா ராபர்ட் செத்துட்டா அது சாதனையாது. 12 வயசு பையன் தமிழ்நாட்டில் சாதனை பண்ணுறாயா. 12 வயசு பையன் தமிழ்நாட்டில் சாதனை பண்ணுறான். செட்டுக்கார என்ன சாதனைன்னு கேள்வி. யாரு சூர்யா 12 வயசு பையன் தமிழ்நாட்டில் சாதனை பண்ணுறான். என்ன சாதனைன்னு கேளு. மூக்குல புகை விடுறான். இங்கே பாருங்க
இங்கே இருக்கிற தம்பி ரவி நாங்களாம் வந்து அந்த காலத்து சிநேகிதக்காரனுங்க. பிரபா தியேட்டரில் எம்ஜிஆர் படம் போகிறான்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குவேன் நான். அப்போலாம் அலையில் லைனில் நின்றுக்கிறவங்களெல்லாம் வெளியே இழுத்துட்டு வந்துட்டு நாங்கள் முன்னே போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு டுபாக்கு ஒரு வேலை செய்த நான் இன்னைக்கு இதே பிராட்வே ஏரியாவில் வந்து இயேசு நல்லவர்னு சொல்ல வந்துக்கிறேன். கைகளை தட்டி அலையில சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா இல்லை, எனக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ நல்ல ஜாதி அந்த வீட்டு வாசலில் வர்றதுடா, டே பொறிக்கு பையா, எதுக்குடா என் தாலியா இருக்கிற ஏன்டா டே அவனு டேஷ், டே இவனு டேஷ், டே அவனு, அதெல்லாம் இங்கிலீஷ் தான், கைத்தட்டு. அப்படி இருந்த ஒரு மனிதனே இன்னைக்கு ஒரு பாடகனை கத்தை நிற்க வச்சுக்கிறாரு. 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன். கைத்தட்டு குழந்தைங்கள 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். சாராய கிளாஸ் அடிச்சுக்கிறேன். சம்சாரம் மூஞ்ச கீச்சுக்கிறேன். மாமியார் இடுப்பு வச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்த என்ன எனக்கு இவ்வளோ பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை தந்து என்னை நிற்க வச்சு என்னுடைய ப்ரோக்ராமுக்கு காவல்துறை அதிகாரிங்க பாதுகாப்பு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நல்லா கைகளை தட்டி காவல்துறை அதிகாரி நல்லா கைகளை தட்டி ஹalleluya. என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர் தான் இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டுங்க. கைத்தடி இப்போ கூட வேலுன்ற ஐயா கிட்ட பேச வந்தேன். அவர் வந்து டிஎஸ்பி ஆகிறார். ஹalleluya. என்னுடைய டியர் ஃப்ரெண்டு அவர். எதுக்கு நான் சொல்ல பாருங்க, கெட்டவனாக இருந்த ஒரு காலத்தில் அதே கெட்டவனை இன்னைக்கு இந்த நாடு மதிக்கிறவனுக்கு மாத்தினார்னா ஒரு அரசாங்கம் மாற்ற முடியாதவனே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்தினார். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் நான் பாட வந்துக்கிறேன். வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், கைத்தட்டு. வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். நாளைக்கு இருப்போம் நிச்சயம் கிடையாது. நாளைக்கு இருப்போம் நிச்சயம் கிடையாது. நிச்சயமே கிடையாது. நிச்சயம் இல்லாத இந்த ஜீவ வாழ்வு. அதான் பாருங்க, எங்க கூட ஆசை என்னதேமா இருக்கிறவங்க இயேசுக்காக எதை செய்துட்டு செத்துடணும். கை தட்டுறோம். சாவுன்றீங்க, சாவுன்னு சொல்றதுக்கு 4 உக்காந்து பாருங்க. எங்க பாருங்க போமா, கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கால ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை. கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சு கால ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, கொஞ்ச கால
அல்லேலூயா சொல்லு. பாருங்க, நீங்க இவ்வளவு பேர் ரசிக்கிறீங்களே, நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன். சாராயம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பேன். இப்போ கிடையாது, அதிகம் அப்படி மறைச்சு பார்க்குறீங்க. அந்த காலத்தில் சாராயம் வாங்கி கொடுத்து இவர் தூக்குனா தூக்கிடுவேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். ஆசோக்கு ஈசோக்குன்ற மாதிரி எல்லா சோக்கும் பார்த்துட்டு தான் இந்த ஸ்டேஜ் மேலே நிற்கிறேன். கைத்தட்டு. இப்போ நான் பார்க்க வேண்டிய ஒரே சோக்கு என்னன்னா, ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன் புது மனுஷனாக மாறிடணும். கைத்தட்டு. சாராயம் அடிக்கிற மனுஷன் சாராயத்தை விட்டுட்டு இயேசுக்கிட்ட வந்துடணும். கைத்தட்டு. இதுதான் என்னுடைய. பாருங்க, நிறைய பேர் லட்சியத்தோடு வாழ்வாங்க. 4 அடுக்கு ஊட கட்டிட்டு நாயை வாங்கி கீழே கட்டிட்டு, அதுதான் லட்சியம். 4 அடுக்கு ஊட கட்டிட்டு நாயை வாங்கி கீழே கட்டிட்டானா வீட்டுக்குள்ள யாரும் சேர்க்க மாட்டாங்க, நாயே சேர்க்காது. அது இல்லை லட்சியம். என் லட்சியம் என்ன தெரியுமா? அழுவுறவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். அதான் என் லட்சியம். கைத்தட்டு. அழுவுறவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். அதனால பாருங்க, அன்னைக்கு ஒரு வாத்தியார் கேட்கிறாரு, சின்ன பசங்களை வாத்தியார் கேட்கிறாரு, மாணவர்களே, இந்த நாட்டின் குடிமகனுக்கு எது வேண்டும் அப்படின்னு வாத்தியார் கேட்டார். பையன் ஏச்சு சொன்னா, சார், இந்த நாட்டின் குடிமகனுக்கு ஊர்கா வேண்டும் சார். இந்த நாட்டின் குடிமகனுக்கு ஊர்கா வேணும் சார். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு உண்மையில சொல்லுங்க, நான் பயங்கர குடிக்காரன், கெஞ்சா அடிப்பேன், பயங்கர. அந்த மாதிரி இப்பதான் செட்டுக்காரு காட்லஸ் மைக் கொடுத்துட்டு எப்போ குடும்பம் மறைச்சு பார்த்துருக்கிறேன். ஆனா அது முன்னாடி காட்லஸ் பைக் வராங்க, அது பேர் தான் சிம்பிளி, அதுக்குள்ள ஒரு டிகிரி. அப்படிப்பட்ட கெஞ்சாட்ச ஒரு பொறிக்க பையனை அரசாங்கம் மாத்தாதுன்னு இயேசு மாத்தி இருக்கிறார். அரசாங்கம் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது ஐயா. இப்ப சொல்றேன் நான், எந்த அரசாங்கமும் ஒரு மனுஷன் ஒரு கெட்டவனை நல்லவனா மாற்ற முடியாது. நல்லவனா மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி ஆண்டவரை தவிர வேற யாருக்குமே கிடையாது. அவர் மாற்றதான் கெட்டவனை நல்லவனா மாற்றுவார். நீ நினைக்கிற உன் கண்ணில் இருக்கிற பாப்பா விரல விட்டு நோண்டுருவேன் நான், அப்படிப்பட்ட திருட்டு பயிர். ஆனா இப்ப கிடையாது, அதிகம் அப்படி மறைச்சு பார்க்கறாரு. அப்படி அப்போ அந்த காலத்து ஆள் நான். ஆனா இந்த காலத்துல ஆள் இல்லை நான். அப்படி இருந்த மனுஷனு இன்னைக்கு புது மனுஷனா மாத்தி என்ன நிக்க வச்சார்னா, இந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். கைத்தட்டு. செத்துவன் கையில இடத்துல கொஞ்சமே தட்டு, நல்லா தான் கை தட்ட. இந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. எங்க வீட்டாண்ட பாக்குறேன், நான் ரொம்ப நல்லூர், வீட்டு நம்பர் 30, நாய்கள் ஜாக்கிரதை போர்டை மாட்டிக்கிறான் வீட்டுல. என்ன செட்டுக்கார அப்படி கிக்கி பிக்கி வச்சிருக்கிற? நான் ரொம்ப நல்லூர், வீட்டு நம்பர் 30, நாய்கள் ஜாக்கிரதை. சரி, நல்லவன் 4 லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தன், அதுல ஒருத்தன் இவன் நல்லவனா இருப்பான்னு ஒத்துக்கினேன். வீட்டு நம்பர் 20 அதுவும் ஒத்துக்கினேன். நாய்கள் ஜாக்கிரதை அதுதான் ஒத்துக்கல. குழந்தை கத்துனால அந்த வீட்டுல சொல்ல, ஏன்டி அம்மா குழந்தை அழுதுன்றாங்க. நாய் கத்துனா, நாய் இருந்தா தானே அந்த சத்தம் போட்டா தானே நாய்கள் ஜாக்கிரதை. சைலண்டாக்குது அந்த ஊர். சரி, இன்னும் அப்படி சத்தம் போடாத நாயை வச்சு நிக்கிறான். அந்த கேட்டை எட்டி பார்த்தா அவன் பொண்டாட்டி கொளிச்சு நிக்கிறான். யார் பார்த்து கேட் ஆண்டி நீங்க வண்டியை வச்சு நிக்கிறீங்களா? அப்பதான் தெரிஞ்சது சொறி பூச்ச நாய் அந்த அம்மாவை கழிச்சுக்குது. ஏங்க எங்க வீட்லயும் ஒருத்தர் வந்தாரு, ஐயா தோத்துறையா, நாய்க்கு தான் சம்சாரம் உள்ளதுன்ட்டு. அது யாரும் சிரிக்கிட்டு வர்றா, காக்கா காக்கா பக்க. ஐயோ, ஆனா உடனே சந்தோஷமா என் மெசேஜை காவல்துறை கேட்கறாங்களா, அதுதான் பெரிய சந்தோஷம். கை தட்டு, நல்லா தான் கை தட்டு. செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த மாதிரி தட்டுறீங்க. ஏன்னா அவங்க கேட்கணும், அவங்க இது வரலும் பாவி இந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எதோ கிறிஸ்டின் மீட்டிங்னா எதோ சண்டை வந்துடுறாங்க. ராபர்ட் ஐயா பாருங்க, 42 வருஷம் ஊழியம் பண்ணுறேன். இவரெல்லாம் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். கைத்தட்டு. யாருமே குறை சொல்ல மாட்டேன். அதனால தான் அந்த அருமையான காவல்துறை வந்து உட்காந்து இது அவங்க பாருங்க, நமக்கு பந்தோபஸ்தமா இருந்துட்டாங்க, சத்தியத்தையும் காதல் கேட்டாங்க. கைத்தட்டு. நீயா சத்தம் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி தட்டுற. ஆகாய்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நானும் எவ்வளோ மீட்டிங் பார்த்துக்கிறேன், எவ்வளோ லட்சக்கணக்கான மீட்டிங் பண்ணிட்டேன், கோடிக்கணக்கான மக்களை கண்ணில் பார்த்துட்டேன். இப்படி காவல்துறை வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்து உட்காந்து செல்லுகளை நோண்டாத அவங்க சத்தியத்தை கேட்க உட்காந்துக்கிறாங்க பாரு, அதுதான் ஒரு பெரிய பிளஸிங். கைத்தட்டு. பெரிய பிளஸிங். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா செல்ல நோண்டனா உலகத்தை பார்க்கலாம், செல்ல பாக்கெட்ல வச்சா உங்க வாழ்க்கையை பார்க்கலாம். கைத்தட்டு. செல்ல நோண்டனா உலகத்தையே பார்க்கலாம், செல்ல தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டா உங்களுடைய வாழ்க்கையை கையில பார்க்கலாம். அல்லேலூயா. வாழ்க்கை உங்க கையில இருக்குது.
பாருங்க, குழந்தை பிறந்தன்னு வரும்போது கையை மூடின்னு தான் போகிறது. ஏன் நம்ம கையில் கொடுத்து அனுப்புறாரு வாழ்க்கையை. ஆனால் பாருங்க, நான் கூட கை மூடின்னு தான் பிறந்தேன். சின்னதுக்காரனால தான் நானும் கேட்டேன். என் சின்னதுக்காரன் தான் சனியை முடிச்சுவேன். பீடை ஈடாக மூக்கில் போக வரணும்னு இதே பிரபாத் தேட்டரில் தான் பீடி கொடுத்தான். இதே பிரபாத் தேட்டரில் 50 பைசா டிக்கெட் லைனில் நிற்கிறேன். பீடி கொடுத்தான். நான் வானாடன் மெதுவாக ஈடா மச்சா, மெதுவாக ஈத்தோன்னு மூக்கில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாக்கெட்டில் வந்துடுச்சு பீடி. அப்புறம் எக்ஸட்ரா இப்படி தான் நினைப்பாருங்க. சின்னதக்காரன் தான் இப்போ தான் மைக் கொடுத்துக்கிற செட்டுக்காரன். சின்னதக்காரன் சாராயம் கொடுத்தான். மச்சான் குடி மச்சான் வாந்தி வர மாதிரி தான் என் தலையை மோந்துக்கு. அதெல்லாம் ஊருக்காவாது அவன் எத்தி 4 கப்பு அடிச்ச தலையோ. இப்படி தான் நான் வந்து மற்றவனை பார்த்து தான் நான் கெட்டுட்டேன். ஆனால் இப்போ கோடியாக வச்சா கூட தப்பு செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த இயேசு மாதிரி கிடைக்க முடியாது. கைத்தட்டு பாருங்க. அன்னைக்கு இந்த ராபர்ட்டை நாய் மதிக்கல, ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மதிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து இந்த குழந்தைக்கு முன்னால் என்னை நிற்க வச்சாரு. அந்த தெய்வத்துக்கு என்ன கொடுக்குது? அதுதான் அவர் சீக்கிரமாக வரப்போறார். கைத்தட்டு. ஹல்லேலூயா. இயேசப்பா அவர் சீக்கிரம் வரப்போறார். கைத்தட்டு. இன்னும் இப்படி கை தட்டிக்கிறீங்களா? நீங்க எந்த அளவுக்கு கை தட்டுற கொசு கடிக்காது. அதுக்குதான் சொல்றேன். வயசு நீங்க காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே என் ராஜாவே இந்த முருக மரமே என்னை வாழ வைத்து வந்து வீடு தென்னலே, வாழ வைத்து வந்து வீடு தென்னலே. எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். கையை தட்டு கையை கொஞ்சம் நீ ஜோரா தட்டு. கையை தட்டு கையை கொஞ்சம் நீ ஜோரா தட்டு. இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா.
அல்லேலூயா. உண்மையிலே எனக்கு மைக் செட்டு நல்லா இருந்தது. பாண்டிச்சேரிக்காரங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசணும். ஏன்னா நிதானமாக பேசணும் பாண்டிச்சேரிக்காரங்கிட்ட. ஏன்னா நேத்தான் இப்படி வருவாங்க பாண்டிச்சேரியில். ஆனால் அதே பாண்டிச்சேரியில் தான் செட்டு போட்டார். செட்டிக்கார மானிட்டரை கொஞ்சம் ஏற்றின பாரு, கிளாஸில் ஊற்றி ஏற்றினுக்கிறான். பின்னால் போய் என்னடான்னு கேட்டேன். நீ இந்த மானிட்டர் சொன்னல சொன்னடா, சூப்பர் பிராண்டு, அடப்பாட லூஸு. மானிட்டரை எனக்கு முன்னால் இருக்கிற பாக்ஸ் என்ன, நீ பீக்கர்னா நான் ஏற்றிருப்பேன். இப்போ மானிட்டர் ஏற்றல. ஓகே. ஏன்னா இந்த மைக் செட்டு நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் வந்து உங்கள் காதில் போகணும். அல்லேலூயா. பாருங்க, காதுள்ளவன் கேட்க கடவன் வசனம் சொல்லு. காது கொடுத்து கேட்காதது, காது கொடுத்து கேட்காத ஒரு இடத்தில் வாய் கொடுத்து கூட நம்ம பேசக்கூடாது. இப்போ புரியுதா செட்டுக்கார? காது கொடுத்து நம்ம வார்த்தையை கேட்காதவங்க கிட்ட நம்ம வாய் கொடுத்து பேசினா பிரயோஜனம் இல்லை. ஆனா உங்ககிட்ட ஆண்டவர் பேச வந்த காரணம் உங்களுக்கு காது இருக்குது. காதுக்கு கொஞ்சம் கை தட்டு, அப்பனா மீட்டிங் முடிஞ்சான். அப்ப காதுல என்ன பண்ண, சத்தியத்தை கேட்கணும். இப்ப நாங்க ஆம்பளைங்களாம் எப்படின்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவோம் ஆம்பளைங்க. ஆனா லேடிஸ் அப்படி கிடையாது, 2 காதுல வாங்கி வாயில விட்டுரும். என்ன சாம்சன், 2 காதுல சத்தியத்தை வாங்கும், இல்ல ஊர்ல இருக்கிற சண்டையை 2 காதுல கேட்டு வாயில விட்டுடும். அந்த ஆள் அப்படி தாண்டி சொன்னா மாட்டி விட்டுட்டு காதுல கேட்டு மாட்டி விட்டுடும் லேடிஸ். ஆனா பாருங்க, எல்லா துறையிலும் பெண்கள் வேலை செய்யறாங்க. காவல்துறையிலேருந்து கவர்மெண்ட்ல இருந்து எல்லா துறையிலும் பெண்கள் வேலை செய்வாங்க. ஆனா ஒரே ஒரு துறையில செய்ய மாட்டாங்க வேலை. அது எந்த துறைன்னு கேளு செட்டுக்கார. நீ தான் எனக்கு பிடிச்சிக்கிது, என்ன துறைன்னு கேளு. ஃபயர் சர்வீஸ் தான் லேடிஸ் வேலை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு பத்த வைக்க தெரியும். லேடிஸ்க்கு பத்த வைக்க தெரியும், ஜென்ஸுக்கு அமைக்க தெரியும். அதனால தான் இவங்களுக்கு அமைக்கிறவங்களுக்கு இவன் இப்போதான் உப்பு போட்டு சோறு தந்துக்கிறான். இப்போதான் இவனுக்கு பேடு காரனுக்கு கை தட்டுவேன். போலீஸ் வேலைக்கு எல்லாம் வைப்பாங்க, பெண்கள் ஆண்களே காணலாம். பத்த வைக்கிற வேலைக்கு கொண்டு பெண்கள் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அமைக்கிறதுக்கு நாங்களும், பத்த வைக்கிறதுக்கு நீங்களும். கைத்தட்டு. ஒரு திண்ணில உட்காந்துனா பக்கத்து வீடு பத்த வச்சுக்கல. ஊராம் வீட்டு திண்ணில உட்காந்துனா 4வது வீட்டு கறி எடுத்துட்டு வந்து இங்க படிப்போம். அப்படியேப்பட்ட நம்மள தான் கர்த்தர் நல்லவனா மாத்துறாரு. கைத்தட்டு, கைத்தட்டு. சரி, இந்த பாட்டு கேட்போமா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? இவன் கேட்டான், ரவி அவங்க மகன். அல்லேலூயா. அவெல்லாம் நான் பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்க, ரவி அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் பார்க்க சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வேலை செய்ய, பணிவிடை செய்ய ஒரு ஊழியக்கார கர்த்தர் கொண்டு வந்துக்கிறார். அதனால இப்போ ரூத்தம்மா கண்ணீர் ஏனம்மா. நீ நல்லா வச்சுக்கிறீடா, அவன் சின்ன பையன். அவன் அடுத்த பாட்டு வாசிப்போம். மீனு அடுத்த பாட்டு வாசிப்போம். அல்லேலூயா. பாருங்க, 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2000 சில்லற பாடல் ஏற்றிக்கிற ஐயா. 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2000 சில்லற பாடல் ஏற்றி ராகம் அமைச்சுக்கிறேன். என்னோட யூடியூப்ல 3 கோடி பேர் என் நிகழ்ச்சியை ஃபாலோ பண்றாங்க. எனக்கு 3 கோடி பேர் முக்கியம் இல்லை, நீங்க தான் எனக்கு முக்கியம். ஏன் தெரியுமா முக்கியம்? இப்போ உயிர் போனா கூட 108 வர வைப்பீங்க. கைத்தட்டு. 108 வர வைத்து 4 கை தட்டு பாரு. 108 வர வைத்து 4 கை தட்டு பேசணும். ஆனா காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்து இந்த ஆளை பிடிச்சிட்டு வந்தான்னு தெரியல. நம்மளும் எவ்வளவு பேரை பிடிக்கிறோம், ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளை இந்த ஆகா எங்க பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. பாப்போமா? உன்னுடைய பாரங்களை சுமந்தவரம்மா, உன்னுடைய கண்ணீரை கண்டவர் எசம்மா. காலங்கள் மாறினால கலங்காது உத்தம்மா, கத்திரிசி இருக்கையிலே கவலை உனக்கு என்னம்மா. கத்திரிசி இருக்கையிலே கவலை உனக்கு வேண்டாமா.
கொடுத்து விடாமா கைய கையலா கைய கையலா கண்ணீரி உனக்கு விடாமா பாருங்க, என் பாட்டை கேட்டுட்டு அந்த காலத்துல செத்தூரை ஏச்சி உட்காந்து பீடி பிடிச்சாரு. அந்த காலத்துல என் பாட்டை கேட்டு செத்தூரை ஏச்சி உட்காந்துக்கினார். ஏச்சி உட்கார வரா, செத்தூர் ஏஞ்சி உட்கார. ஏன்னா பாருங்க, இதே பிரபாத்திர ரோட்ல எங்க மாமா செத்துட்டாரு ஒரு வாட்டி. அவர் சாவு இப்படி தான் காட்பாடாக்கு எடுத்துன்னு போறாங்க. இதே ரோட்ல சாவு கூத்து ஆகிட்டு போனேன். அதுவும் இவங்க என்ன சுடுகாடுக்கு அனுப்பாது இருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். இல்லை நான் சொன்னேன் தானே மாமா சேர்த்துட்டாரு இந்த ரோட்டில் ஆயின்னு போனேன். அதுக்குள்ளே அடிக்கிறான் பாருங்க. என்னடா இது, இவன் அடிச்சதை பார்த்தா என்ன பாடியில் தூக்கிட்டு போற மாதிரியே ஒரு கெடு. அதுவும் அவன் அடிக்கிறான் பாரு, தருக்கு தக் இதுக்கு தக் இதுக்கு தான் செத்தூர் செத்துவ கையில வெத்தலை கொடுத்த மாதிரி போயிட்டு இருக்கிறான். அவருக்கு நான் டப்பா ஊற்றிட்டு போறேன் இதே ரோட்ல. ஆனா எந்த ரோட்ல நான் சாவு கூத்தாடனோ அந்த ரோட்ல சத்தியத்தை சொல்ல வந்து கை தட்டி அலையிடுவீங்க. எதை இந்த மோளம் அடிக்கிறதால எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். அன்னைக்கு கார்ல போயின்னு இருக்கிறேன், பூந்தமல்லியில கார்ல போயின்னு இருக்கிறேன். சாவி எதிர்க்க போயின்னு இருக்குது. இப்படிதான் மோளம் அடிச்சுட்டு போறாங்க. கார்ல உட்காந்து ஆயின்னு நிற்கிறேன். என்னடா கார் ஆடுது, டிரைவர் லூசி திரும்பி பார்த்தான் பாரு, டொப்புன்னு இஷ்டம் போய். அந்த எனக்கு இந்த மோளம் அடிச்சாலே சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த ஒத்தடி எல்லாம் தமாசா இருக்கும். தக்கா தக் தக்கா தக் தக்கா 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 தக். யார் அவன் விசில் அடிக்கிறது? இது மாதிரி தான் உன்ன மாதிரி ஒரு அக்கா கை தட்டுவார். அப்படியே நாண்டு முடிஞ்சிச்சு கீழே. அதனால பிளாஸ்டிக் சேர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காரணும். அன்னைக்கு ஒருத்தர் பாரியா உட்காந்து தினிடிக்கா தினா படுக்கிச்சு புழுக்கு. அந்த சேர்லாம் நம்பி உட்கார முடியாது தெரியுமா? பாரியா குருனுக்கெல்லாம் 2 சேர் போடணும். அவனுக்கெல்லாம் நின்றுக்கிறான். அவனுக்கு 2 சேர் போட்டால் தான் உட்காருவான். ஒரு சேர்ல போட்டா பேச்சாரு. சின்ன படிக்கணுமா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? அலையிலோய். நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு பாஸ்டர் மீட்டிங் முடியணும்? ஆகாஷ் சொன்னார், சாப்பாட்டு தம் கட்டுறதும் பண்ணுங்கோ. ஆகாஷ் தான் சொன்னார், சாப்பாட்டு தம் கட்டுறதும் பண்ணுங்கோ, புகை வந்தால் முடிச்சிடுங்கன்னாரு. இன்னொரு பாஸ்டர் கேட்டேன் மீஞ்சூரில், எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு. நீங்கள் பேச்சாளர், நீங்கள் தமிழ்நாடு முழுதும் பேசுகிறீங்க, சென்னை முழுதும் பேசுகிறீங்க, வெளிநாட்டில் போய் பேசுகிறீங்க, 28 வெளிநாடு போய்க்கிறேன் ஃப்ளைட்டில் போய் பேசுகிறீங்க. அதனால் நீங்கள் பாட்டுன்னு பேசினிருங்க, அவங்க பாட்டு நேரம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. காவல்துறை அதிகாரியும் கைத்து வாங்கி போயிடுவாங்க அப்படின்ட்டு. அலையிலூயா. நான் அப்படி முடிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் முடிச்சுடுவேன். கைத்தட்டு, ஏன்னா பிரியாணி வாசனை வருது. கைத்தட்டு. என் மூக்கு ரொம்ப மோசமானது. இல்லைங்க உட்காந்துக்கிட்டு எல்லாமே அந்த பக்கம் முறைச்சி பார்த்துட்டு இருக்குது. எல்லாமே டீச்சருங்கெல்லாம் அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்குது. பிரியாணி பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. கைத்தட்டு. ஏன்னா ஆண்டு விழாவில் ஆண்டு விழா பிரியாணி இல்லாத இருக்காது. அலையிலூயா. அதுலேயும் பாருங்க, என் செல்வங்கள் கைத்தட்டு. இந்த நாட்டோட கலங்கர விளக்கம் கைத்தட்டி. இந்த குழந்தைகளாம் இந்த தேசத்தோட கலங்கர விளக்கம். இதில் யார் கலெக்டரு, யார் இன்ஸ்பெக்டரு, யார் டீச்சரு, யார் கவுன்சிலரு, யார் எவங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இந்த சின்ன பசங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்ட உங்களை ஞான உள்ள பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். கைகளை தட்டி பாருங்க. பிள்ளைகள் வந்து ஒரு வீட்டுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். குழந்தைங்க பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியங்க. நிறைய பேர் வீடு கட்டிக்கோ, வாசல் கட்ட குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோ, குழந்தை அது இல்லை அடிப்பாங்க அப்படின்னு. அதனால இந்த கூட்டத்தில் கூட தங்கச்சி வந்திருக்கிறீங்க, கர்ப்பத்தின் கனி இல்லாத வந்திருக்கிற
அப்படிப்பட்ட தங்கச்சிக்காக தான் நான் ஜெபிக்க போறேன். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா யாராவது கை தூக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத தங்கச்சிங்க வந்து கை தூக்குங்க. இந்த நிகழ்ச்சியில கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். கை தூக்கு தங்கச்சி. நல்லா கைகளை தட்டு. ஆண்டவருக்கு நல்லா கை தட்டு. ஒன்று வேற யாரு? 2 எழுந்து நில்லு. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியில பாருங்க, இந்த நிகழ்ச்சியில 2 பிள்ளைங்க ஏதோ பெரியா பாருங்க, அருமையான எங்களோட அன்பு தம்பி ராஜகுமார். எது நில்பா, இவர் வந்து ஒரு பாஸ்டர் ராஜகுமார். இவருடைய மகளுக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு கூட நான் போனேன். அதே மாதிரி ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்துக்குது அவங்க மகளுக்கு. இதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதனால் இங்கே நிற்கிற என் 2 பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் நடக்க போகுது. அங்கே இருக்கிற மகளே உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறான். கைத்தட்டு. நல்லா கைத்தட்டு. கிட்டி சிரிக்கிற. ஆண் குழந்தை பிறக்க போகுது. உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது. கைத்தட்டு. ஏன்னா உனக்கு பொண்ணு தான் பிடிக்கணும் ஆசை. உனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது. கைத்தட்டு. அவன் ஞானம் உள்ளவளாக இருப்பா. உன் பொண்ணு ஞானம் உள்ளவளாக இருப்பா. உன் பொண்ணுக்கு எலிசபெத்துன்னு பேர் வைக்கிற. கைத்தட்டு. உன் மகனுக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிற. கைகளை தட்டு. வேற இன்டர்நெட்டில் பார்த்து வச்சிடாத. அன்றைக்கி ஒருத்தர் குழந்தை பிறந்துச்சு செட்டுக்கார பேர் வைக்கிறாங்க. உனக்கு குழந்தை பிறந்துச்சா? பேர் வச்சிட்டா குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பையன் சொல்ல, எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும். அந்த பொண்ணு தான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும். இதே மாதிரி சண்டை போட்டுக்கினாங்க. ஒருத்தர் வந்தார், ஏன்பா குழந்தை வச்சுன்னு இது மாதிரி கத்தி நிற்கிறீங்க? இல்லைங்க, குழந்தைக்கு பிறந்த நாள் பேர் வைக்கணுன்ற எங்கள் அப்பா பேர் வேணும், அவங்க அப்பா பேர். நான் சொல்கிற மாதிரி வைப்பா. ராஜகோபாலகிருஷ்ணன் வை. அப்போ தான் பையன் சொன்னான், ராஜி எங்கள் அப்பா, கோபாலகிருஷ்ணன் அவங்க அப்பா, கிருஷ்ணன் யார்? நான் தான். இப்படி பேர் வச்சா எப்படி இருக்கும்? அதனால் உன் பையனுக்கு என்னன்னு வைக்கிற? சாமுவேல்னு வைக்கிற. உன் மகளுக்கு என்ன பேர் வைக்கிற? எலிசபெத். கையை தட்டு. என் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருடைய கண்களும் தான் அந்த அதிசயத்தை பார்க்க போகுது. தேவ சித்தம் எனக்கு இருந்தா, கர்த்தர் அந்த ஜீவனை தந்தா, அந்த நாள் இந்த பிள்ளைங்களுக்கு நான் ஜெபிக்க கர்த்தர் இதை கொண்டு வருவார். நான் இல்லைனாலும் எங்க இருக்கிற மக்கள் பார்ப்பீங்க அந்த அதிசயத்தை. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். கைத்தட்டு. ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுங்க. கண்ணு மூடு. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த அருமையான இந்த சிறுபிள்ளை நிகழ்ச்சியில பிள்ளை செல்வத்துக்காக நிற்கிற இந்த 2 மகளுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் நினைத்தருளுங்க. தேவனால் கூடாது ஒன்று, தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, கிருபை பெற்றவளை வாழ்கின்ற மரியாதை வாழ்த்துவது போல இந்த நிற்கிற 2 பிள்ளைகளையும் பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வந்து சுகமா இருக்கும்படி வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நல்ல கர்ப்பத்தின் கனியை தந்து அவனுக்கு சாமுவேல் என்றும் இந்த மகளுக்கு எலிசபெத் என்றும் ஆண்டவரே பிள்ளைகள் பிறகும்படி செபிக்கிறோம். ரட்சணித்தின் சந்தோஷத்தை கண்கள் காணட்டும். நீ அற்புதம் செய்துக. நன்றி சார். எங்களை தாழ்த்தி பெருமையாக்கணும். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தை சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஹல்லேலூயா. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப நேரம் காத்து மடி குழந்தைங்க நல்லா கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்கு காத்திருக்கிறாங்க. காத்து வேற வரலையா? காத்து வர வைக்கலாம். இப்போ வரப்போது பாரு காத்து. ஹல்லேலூயா. ஆனா பேஜாருங்க, நம்ம காத்து வந்தா யாருமே நிக்க மாட்டாங்க. அது காத்தா மோசமான காத்து. ஒன்னொன்னு புஷ்ஷுச்சுன்னா பஸ்ஸுன்னு போச்சு. ரொம்ப மோசமான. ஹல்லேலூயா. அதனால காத்து வரும், கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே. இமெயில் அழகு நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, இயேசு நின்றாலும் நிழலும் ஒரு அழகு, இயேசு பார்த்தாலும் பார்வை ஒரு அழகு, இயேசு சிரித்தாலும் சிரிப்பும் ஒரு அழகு. அழகு என் இயேசு அழகு, பார்த்தாலே நான் நீ அழகு. அழகு என் இயேசு அழகு, பார்த்தாலே நான் நீ அழகு. இயேசு பார்த்தாலே நான் நீ அழகு. அழகு என் இயேசு அழகு, பார்த்தாலே நான் நீ
அளவில்லாத அழகி அவர் அன்பும் அளவில்லாத அழகி அறிவும் உலகத்தில் ஒரு அழகி